அதிகாரம் 31. தாம் குற்றமற்றவர் என்பதை யோபு விளக்குதல். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? வானின்று கடவுள் வழங்கும் பங்கென்ன? விசும்பி நின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை சொத்தென்ன? தீயோர்க்கு வருவது கேடன்றோ? கொடியோர்க்கு வருவது அழிவன்றோ? என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால், வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால், சீர்தூக்கும் கோலில் என்னை கடவுள் நிற்கட்டும். இவ்வாறு அவர் என் நேர்மையை அறியட்டும். என் காலடி நெறிதவறி போயிருந்தால், கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால், என் கைகளில் கரை ஏதும் படிந்திருந்தால், நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும். எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும். பெண்ணில் என் மனம் மயங்கி இருந்ததால், பிறரின் கதவருகில் நான் காத்து கிடந்திருந்தால், மற்றொருவனுக்கு என் மனைவி மாவரைக்கட்டும். மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும். ஏனெனில் அது தீச்செயல், தண்டனை தீர்ப்புக்குரிய பழி. ஏனெனில் படுகுழிவரை சுட்டெரிக்கும் நெருப்பு அது. வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது. என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கெதிராய் வழக்கு கொணரும்போது நான் அதை தட்டி கழித்திருந்தால், இறைவன் எனக்கெதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன்? கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே, அவனையும் உருவாக்கினார். கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லரோ? ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? கைம்பெண்டிரின் கண்கள் பூத்துப்போக செய்தேனா? என் உணவை நானே தனித்து உண்டேனா? தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமற் போயினரா? ஏனெனில் குழந்தை பருவம் முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார். ஆடை இல்லாமல் எவரேனும் அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவரேனும் இருந்ததையோ பார்த்து கொண்டிருந்தேனா? என் ஆட்டுமுடி கம்பளியினால் குளிர்போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா? எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு எனக் கண்டு தாய் தந்தையற்றோர்க்கு எதிராக கை ஓங்கினேனா? அப்படி இருந்திருந்தால் என் தோளிலிருந்து தோள் மூட்டு நெகிழ்வதாக, மூட்டிலிருந்து முழங்கை முறிந்து கழல்வதாக. ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம். அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் செய்ய இயலாது. பொன்னில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேனாகில், பசும்புன் என் உறுதுணை என நான் பகர்ந்திருப்பேனாகில், செல்வம் பெருகினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேனாகில், சுடர்விடும் கதிரவனையும் ஒளியில் தவழும் திங்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கியிருந்தால், அல்லது என் வாய் என் கையை முத்தமிட்டிருந்தால், அதுவும் தண்டனை தீர்ப்புக்குரிய பழியாய் இருந்திருக்கும். ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறுப்பதாகும். என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்களின் இடரில் நான் இன்புற்றதுண்டா? சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை. இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டோ என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா? வீதியில் வேற்றார் உறங்கியதில்லை. ஏனெனில் வழிப்போக்கருக்கு என் வாயிலை திறந்துவிட்டேன். என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து மானிடர் செய்வது போல் என் குற்றங்களை நான் மறைத்ததுண்டா? பெருங்கும்பலை கண்டு நடுங்கி உறவினரின் இகழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாழாவிருந்ததுண்டா? வாசலுக்கு வெளியே நான் வராதிருந்ததுண்டா? என் வழக்கை கேட்க ஒருவர் இருந்தால் எத்துணை நன்று. இதோ என் கையொப்பம், எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும். என் எதிராளி வழக்கை எழுதட்டும். உண்மையாகவே அதை என் தோள்மேல் தூக்கி செல்வேன். எனக்கு மணிமுடியாக சூட்டிக்கொள்வேன்.
என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன். இளவரசனைப் போல் அவரை அணுகி செல்வேன். எனது நிலம் எனக்கெதிராய் கதறினால், அதன் படைசால்கள் ஒன்றாக அழுதால், விலை கொடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தால், அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தால், கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதுமைக்கு பதில் களைகளும் வளரட்டும். யோபுவின் மொழிகள் முடிவுற்றன.